ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பிகே ரெசிபிஸ் அண்ட் vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் பேசன் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேசன்னா கடலை மாவு தாங்க. கடலை மாவு வச்சு லட்டு செய்கிறது ரொம்பவே ஈஸி. நீங்கள் பேசன் லட்டு செய்கிறதுக்குன்னே கடலை மாவு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சது விற்கும். நீங்கள் அதுலேயும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா நார்மல் கடலை மாவு நம்ம வாங்குறதுலேயும் செய்யலாம். இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப்பு கடலை மாவுனா 1 கப்பு சர்க்கரை பொடிச்சது, 2 டேபிள் ஸ்பூன் நெய், 4 இல்லை 5 முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்தது, கொஞ்சமாக ஏலக்காய் தூள். வாங்க இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை ஒரு கடாயில் இல்லை ஒரு பேனில் அடிகனமான பாத்திரத்தில் நீங்கள் சூடு பண்ணிக்கோங்க. பேசன் லட்டுக்குன்னு வைக்கிற கடலை மாவு நான் அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. கொஞ்சம் கொரன்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த லட்டு நீங்கள் நார்மல் கடலை மாவுலேயும் செய்யுங்க. நான் முன்னவே சொன்ன மாதிரி இந்த நெய்யில் இது நல்லா வறுக்கணும். கட்டி இல்லாமல் வறுத்துக்கோங்க. இது வறுக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த கடலை மாவில் இருக்கிற ஒரு பச்சை வாசனை போகணும். இது இப்படியே நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கும்போது ஒரு 8லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளார இது நல்லா இலகி அந்த கடலை மாவு வெந்து கொஞ்சம் கொரன்னு நமக்கு மைசூர் பாக்கு கிண்டும் போது வரும் பார்த்திங்களா, நொறிச்சி அந்த மாதிரி வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் பொறுமையாக நீங்கள் கை விடாமல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை நீங்கள் இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டே இருக்கணும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். அது ஃபஸ்ட்டு இருந்த ஸ்டேஜுக்கும் இப்போக்கும் உங்களுக்கு அது கெட்டியாகி மறுபடியும் இலக ஆரம்பிக்குது. இது இன்னும் நல்லா இலகும் கடலை மாவு. அந்த அளவுக்கு நல்லா நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். பச்சை வாசனை மட்டும் இல்லைங்க, அந்த கடலை மாவு நல்லா வேகணும். அதுக்காக தான் நம்ம இவ்வளோ நேரம் இதை வறுக்கிறோம். உங்களுக்கு நான் பர்னர் பாருங்கள் எவ்வளோ லோ ஃப்ளேமில் வச்சு சமைக்கிறேன்றதுக்காக தான் அதையும் காமிக்கிறேன். முன்னே இருந்ததுக்கும் இப்போக்கும் அது நம்ம வதக்க அது பாருங்கள் எவ்வளோ நல்லா இலகி வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா இலகி அது கொரன்னு நம்ம மைசூர் பாக் செய்யும்போது வர மாதிரியே இது வரும். உங்களுக்கு தேன் கூடு மாதிரி. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ஒரு பிஸ்கட் கலராகவும் ஒரு ஸ்மெல் நல்லா வரும். உங்களுக்கு அந்த கடலை மாவு வெந்து அதில் ஒரு பிஸ்கட் ஸ்மெல் வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை நல்லா வதக்கிட்டு இதை எடுத்து உடனே ஒரு மிக்சிங் பவுலில் நீங்கள் மாற்றி ஆற விட்டுருங்க. அந்த பாத்திரத்தோடு வைக்க வேணாம், அந்த வானலோடு வைக்காதீங்க. அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. ஏன்னா அந்த சூட்டுக்கு அது இன்னும் கருகிடும், கலர் மாறிடும் டக்குன்னு. அதுக்காக தான் மாற்ற சொல்கிறேன். இப்போ இந்த பவுலில் மாற்றி அதோட நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, ஏலக்காய் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், இதை நீங்கள் நல்லா ஆற விடுங்க. கலந்து விட்டுட்டு இது உங்களுக்கு கை தொடும்போது உங்களுக்கு அந்த வெதுன்னு மட்டும்தான் இருக்கணும் கடலை மாவு. அந்த அளவுக்கு இது நல்லா ஆறணும். அந்த அளவுக்கு நல்லா ஒரு 10 நிமிஷம் டைம் எடுக்குங்க. ஆற விடுங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா கை நம்மளால் தொட முடியுது அந்த ஸ்டேஜில் வெதுன்னு இருக்கிற ஸ்டேஜில் நம்ம அளந்து வச்சுக்கிற சர்க்கரையை சேர்த்து கலந்திங்கன்னா உங்களுக்கு அது அப்படியே டபுளாக அந்த சைஸ் மாதிரி உங்களுக்கு தெரியும். இதை உடனே நீங்கள் லட்டு பிடிக்க வேண்டியது தான். பாருங்கள், நமக்கு பேசன் லட்டு ரெடி. இந்த லட்டோட டேஸ்ட்டே நீங்கள் எவ்வளோ பொறுமையாக நீங்கள் அதை நல்லா வறுத்து கடலை மாவு வெந்து அதோடைய பிஸ்கட் ஸ்மெல் வருதோ அதை பொறுத்து தாங்க உங்களுக்கு லட்டு டேஸ்ட் வரும். அதனால் அதை கடலை மாவு வறுக்கும் போது நல்லா கவனமாக லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துருங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான பேசன் லட்டு ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.